கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவுமா? கொடிய கொஞ்சம் நம்ம யாரை எழுத்து போட்டிருக்கோம், யாரை எழுத்து நிற்கிறோம்? இறக்கமற்ற சர்வாதிகாரி மோடி எழுத்து நிற்கிறோம். மோடி இறக்கமற்ற ஒரு சர்வாதிகாரி. எக்ஸாம் கொடுத்தாரா? கொடுக்கல. 5 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இது வரைக்கும் ஒரு பைசா ஒதுக்கல. எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ஒதுக்கல. இப்போ ஒன்றிய பிரதமர் மோடி இருக்காங்கல்ல, அவருக்கு நம்ம பேர் வச்சிருக்காங்க, சின்ன பேரு. திமுக கட்சி நடக்கிற ஆட்சி ஊழல் ஆட்சி. திமுக குடும்பம் மட்டும்தான் வாங்கிட்டு சொல்றாரு. நான் சொல்றேன், ஆமா திமுக குடும்பம் மட்டும்தான் வாங்கிட்டு. நீ அத்தனை பேருமே கலைஞருடைய பேர் வாரிசு அரசியல் வந்தா குடும்ப அரசியல் சொல்லுவாங்க. ஆனா இதுக்கு பேர் கொள்கை பேரங்கள், கொள்கை லட்சிய பேரங்கள். நம்ம கொள்கை மக்கள் சூழல திமுக சூழல் காங்கிரஸ் பேர் சொன்னது எந்த அமைப்பு சொல்ல ஒன்றிய அரசு வாய்ப்பு சிஏஜி ஒரு அமைப்பு. இந்தியாவுடைய ஒன்றிய அரசு இருக்கக்கூடிய 7,00,000 கோடி ரூபாய் பணத்தை காணும். 7,00,000 பணம் கோடி எங்க போச்சு யாருக்குமே தெரியல. தாய்மார்கள் இங்க வந்திருக்கீங்க, நீங்க சொல்லுமா 2014ஆம் ஆண்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவுமா? கொடிய கொஞ்சம் 2014ஆம் ஆண்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவுமா? 450 ரூபாய் இருந்துச்சு. கரெக்டா? இப்ப கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு? 1,200. ஏற்கனவே யாருமா? இப்ப நம்ம தலைவர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா கண்டிப்பா கேஸ் சிலிண்டர் விலை 500 ரூபாய்க்கு தரன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பெட்ரோல் 1 லிட்டர் பெட்ரோல் 75 ரூபாய்க்கு கொடுப்பேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. நம்பிக்கைக்கா? அதே மாதிரி டீசல் 65 ரூபாய்க்கு 1 லிட்டர் டீசல் கொடுப்பேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். செய்வார். நம்பிக்கைக்கா? ஒவ்வொருத்தரும் மாநில சுயமரியாதை இருக்காங்க. நம்ம யாரை எழுத்து போட்டிருக்கோம், யாரை எழுத்து நிற்கிறோம்? இறக்கமற்ற சர்வாதிகாரி மோடி எழுத்து நிற்கிறோம். நாம் 5 பேரும் மாநில சுயமரியாதை. மோடி இறக்கமற்ற ஒரு சர்வாதிகாரி. எக்ஸாம் கொடுத்தாரா? கொடுக்கல. நீட் தேர்வுல 22 குழந்தைங்க இறந்து போனாங்க. வந்து விசாரிச்சாரா? விசாரிக்கல. கோவிட் நேரத்துல 6 மாசம் எல்லாரையும் சிறையில் அடைக்கிற மாதிரி நீட் அனுப்பிச்சிருக்காரு. யாரும் வேலைக்கு போக கூடாதுன்னு சொன்னார். ஏதாவது இழப்பீடு கொடுத்தாரா? வந்து துக்கம் விசாரிச்சாரா? இப்படி தூத்துக்குடியில எத்தனை பேர் சுத்தம் பண்ணாங்க. அப்ப முதலமைச்சர் யாரு என்ன சொன்னாரு? டிவி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டே சொன்னாரு. மோடி துக்கம் விசாரிச்சாரா? எதுக்குமே வராது மோடி. இப்ப வராதுன்னா எதுக்கு வராது? வெறும் தேர்தல் மட்டும் வருவாரு. போன 2019 தேர்தல் அப்போ வந்தாரு. தேதியோட சொல்றேன், ஜனவரி 27 தேதியோட 2019ஆம் ஆண்டு வந்து என்ன பண்ணாரு? 2019ஆம் ஆண்டு வந்து ஒன்றிய அரசு நிதியில நாங்க மதுரையில எய்ம்ஸ் மருத்துவமனை பாரம்பரிய பழனிசாமியும் மதுரையில வச்சுட்டு போன அடிக்கல் நாட்டிட்டு போன ஒத்த கல்லு. அந்த ஒத்த கல்லையும் நான் தூக்கிட்டு வந்துட்டேன். 5 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இது வரைக்கும் ஒரு பைசா ஒதுக்கல. எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ஒதுக்கல. ஆனா 2019ஆம் ஆண்டு பிறகு 6 மாநிலங்கள் பாஜக ஆளுகின்ற 6 மாநிலங்கள்ல எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டிட்டாங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் 1 ரூபா கூட நிதி ஒதுக்கல. இதுதான் திரு மோடி அவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் மீதும் தமிழ்நாட்டு நலன் மீதும் வச்சிருக்கக்கூடிய அக்கறை. அதே மாதிரி நம்முடைய தலைவர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க. என்னன்னா சென்னையில கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை, சிறப்பு மருத்துவமனை, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல 1000 படுக்கை வசதிகளை கட்ட வேண்டும் தலைவர் உறுதிமொழி கொடுத்தார். 1 வருஷத்துல கட்டுவேன்னு சொல்லி 10 மாசத்துல கட்டி இன்னைக்கு மக்கள் பயன்பாட்டிற்கு தலைவர் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. இதுதான்
திராவிட மாடல் அரசுக்கும் ஒன்றிய பாசிசம் மோடி மாடல் அரசுக்குமான வித்தியாசம். அது மட்டும் இல்ல, இப்ப ஒன்றிய பிரதமர் மோடி இருக்காங்கல்ல, அவருக்கு நம்ம பேர் வச்சிருக்காங்க, செல்ல பேரு. நீங்க எல்லாம் அப்படிதான் கூப்பிடணும். கூப்பிடுறீங்களா? என்ன தெரியுதமா? தெரியுதமா? எவ்வளவு? 29 காசா? எல்லா மாநிலத்தையும் கட்டுவாங்க. அதை வாங்கி பிரிச்சு எல்லாருக்கும் சமமா கொடுக்கறதா ஒன்றிய அரசோட வேலை. சரியா? நம்ம தமிழ்நாட்டுல ஒவ்வொரு ஆண்டும் ₹1 வரி கொடுக்கணும். ₹1 நம்ம கட்டணும்னா, ஜிஎஸ்டி கட்டணும்னா ஒன்றிய அரசு நமக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க? வெறும் 29 காசு. நாம கொடுக்கறது ₹1. ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு மக்கள் நீங்க கொடுக்கிற வரி பணம் ₹1. ஆனா உங்களுக்கு திருப்பி கொடுத்தாங்க 29 காசு. மோடி சொல்றாரு, மோடி என்ன சொல்றாரு? 29 பைசா. தமிழ்நாட்டு மக்களுக்கு தூக்கம் போயிடுச்சு, தமிழ்நாட்டு முதல்வருக்கு தூக்கம் போயிடுச்சு. திமுக யாரும் தூக்கமே இல்லை, தூக்கமே மாட்டாங்க, யாரும் பயப்படுறாங்க. நான் சொல்றேன், நீங்க ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் பயமா தான் இருக்கு. நீங்க ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் தூக்கமே வராது. திமுக கட்சி நடக்கிற ஆட்சி ஊழல் ஆட்சி, திமுக குடும்பம் மட்டும்தான் வாங்கிட்டு சொல்றாரு. நான் சொல்றேன், ஆமா, திமுக ஆட்சியில திமுக குடும்பம் மட்டும்தான் வாங்கிட்டு. தமிழ்நாட்டிலே கழகத்துடைய குடும்பம் தான். நீங்க அத்தனை பேரும் இன்னும் பெருமையா சொல்லுங்க. கலைஞருடைய மகனுக்கு, கலைஞருடைய அன்பு மகனுக்கு கலைஞருடைய பேரை ஓட்டு கேட்டு வந்திருக்காங்க. நான் மட்டும் பேர இல்ல, நீங்க அத்தனை பேருமே கலைஞருடைய பேருமே பிடிச்சிருக்கா. எல்லாமே கொள்கை பேரங்கள். இப்படி வாரிசு குடும்ப அரசியல் சொல்லுவாங்க. ஆனா இது பேர் கொள்கை பேரங்கள், கொள்கை லட்சிய பேரங்கள். நம்ம இருப்பது ஒரே கொள்கை, சுயமரியாதை, சமூக நீதி. 10ஆம் நாள் சூழல திமுக சொல்ல, காங்கிரஸ் பேரை சொல்ல, எந்த அமைப்பு சொல்ல, ஒன்றிய அரசு நடத்திய வாய்ப்பு. சிஏஜி ஒரு அமைப்பாங்க, கண்ட்ரோலர் ஆடிட் ஜெனரல் ஆஃப் இந்தியா, அவங்க ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. தணிக்கை பண்றதுதான் அவங்க வேலை. அவங்க ஒன்றிய அரசு மாநில அரசு செய்கின்ற செலவு கணக்கை தணிக்கை செய்வாங்க, ஆடிட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணி அவங்க வெளியிட்ட அறிக்கையில இந்தியாவுடைய ஒன்றிய அரசு இருக்கக்கூடிய 7,500 கோடி ரூபாய் பணத்தை காணும். 7,500 பணம் கோடி எங்க போச்சுன்னு யாருக்குமே தெரியல. கேட்டா 1 கிலோமீட்டர் ரோடு போடுறதுக்கு 250 ரூபாய் செலவு பண்ணி கொண்டு ஒன்றிய அரசு சொல்லிருக்காங்க. 1 கிலோமீட்டர் ரோடு போடுறதுக்கு எவ்வளவு? 250 கோடி ரூபாய். அதே மாதிரி நம்ம கலைஞர் காப்பீடு திட்டங்கள்ல பயன்படுத்துகிற கலைஞர் காப்பீடு திட்டம், அதே மாதிரி ஒன்றிய அரசு ஒரு காப்பீடு திட்டம் கொண்டு வாங்க. ஆயுஷ்மான் பாரத் ஒரு திட்டம். அதுல இறந்து போன 88,000 பேருக்கு மருத்துவ காப்பீடு திட்டம் கொடுத்துருக்காங்க. இறந்தே போயாச்சு. இறந்து போனவங்களுக்கு ஒரே செல்போன் நம்பருக்கு போன் பண்ணி இன்சூரன்ஸ் பதிவு பண்ணிருக்காங்க. இப்படி இந்த ஆட்சிய, ஊழல் ஆட்சிய நம்ம ஓட விடணுமா வேணாமா? தொடர்ச்சி அனுப்பணுமா வேணாமா? அதுக்கு நமக்கு கருத்துக்கூடிய வாய்ப்புதான் ஏப்ரல் 19ஆம் தேதி. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.